ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை தமிழச்சி சேனல். இன்றைக்கி ஆர்டிஓட ஸ்கூல் லிஸ்ட் அப்புறம் நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு ஆர்டி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதில் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டி ஸ்கூல்ஸ் லிஸ்ட்டில் எங்கள் ஸ்கூல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆர்டியில் என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் விசிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நியர்பையில் சப்போஸ் உங்கள் குழந்தைங்க அந்த ஸ்கூல்லே படிச்சுட்டு இருந்தால் கூட, சப்போஸ் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தால் கூட இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க இந்த இயர் அப்படின்னா, அதே ஸ்கூல்லே கூட நீங்கள் ஆர்டி அப்ளை பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஷீட்டில் அவங்கள அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பார்க்குறது ஸ்கூல் லிஸ்ட்டு, எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் RTE.TNschools.government.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர ஆர்டிஏ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே கல்வி உரிமை சட்டம், அதுக்கு கீழே வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். இது ரொம்ப ஈஸியானமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வியூ ஸ்கூல் லிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் இதில் ஷோ ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தஞ்சாவூருங்கிறதுனால இப்போ நான் தஞ்சாவூரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு எவ்வளோ ஸ்கூல்ஸ் கவர் ஆகுது அப்படின்ட்டு வந்துடும். இப்போ டோட்டல் ஸ்கூல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அரியலூர், டோட்டல் ஸ்கூல்ஸ் 83. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 83 ஸ்கூல்ஸ் அண்டர் ஆர்டிஇ கீழே வருது. ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த ஸ்கூல்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு தெரியணுமோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் தஞ்சாவூர் கிளிக் பண்ணி பார்க்குறேன். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 258 ஸ்கூல்ஸ் கவர் ஆகுது. ஸோ நான் தஞ்சாவூர் கிளிக் பண்ணுறேன். தஞ்சாவூர் கிளிக் பண்ணிங்கன்னா தஞ்சாவூரில் மட்டும் அந்த 258 ஸ்கூல்ஸில் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்கு, அந்த UDISC கோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கோடு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஸ்கூல் நேமு, ஸோ அதில் சப்டிவிஷன்ஸ் முதற்கொண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பள்ளியக்கர அக்ரகாரம், தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது என்ன ஸ்கூல் டைப்பு, கோஎட்டா இல்லை கேர்ள்ஸ் ஸ்கூலா, என்ட்ரி கிளாஸ்னா. ஸோ என்ட்ரி கிளாஸ்ன்னு இருக்கிறதுல எல்கேஜி பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் பண்ணிக்கலாம். பட் இங்கே எல்கேஜின்னு சொல்லிட்டு விசிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இதில் உங்கள் நியர்பை ஸ்கூல் எதுவோ அந்த ஸ்கூல்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் பார்க்கணும். நம்ம தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, இது எல்லா ஸ்கூல்ஸுமே இதில் விசிபிள் ஆகும். ஏன்னா எல்லாமே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். அதனால் எல்லா ஸ்கூல்ஸுமே விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் இதில் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கூல் லிஸ்ட்டு பார்த்துட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ ஹோப் செக்ஷன் பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால், சப்போஸ் நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க, உங்களோட ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாருமே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, சிட்டியில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் என்னோடதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கவர் ஆகாது, 5 கிலோமீட்டருக்குள்ளே கவர் ஆகாது என்னோடய ஊர்லேருந்து. அப்படின்னா நான் என்னோடய குழந்தைய படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் இருக்கும். அதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் வரேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலுக்கு நியர்பையில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அதாவது வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ள இல்லை 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட கார்டியனாக போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஸ்கூலுக்கு. ஓகேவா? லைக் அவங்களோட ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போவும் சீட் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் சைல்டு அங்கேருந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டியனாக போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஒரு ஈஸி வே அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் சொல்கிறேன், வீக்கு செக்ஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 72,000 உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்க மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ சப்போஸ் கிடைக்கல, எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து மேக்ஸிமம் அவங்க என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அவங்க ஃபில்டர் அவுட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லாட் வந்து குலுக்கல் போடுவாங்க. ஸோ குலுக்கல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட குழந்தைங்க யாருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.